மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டீங்களா? போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த காணொலியில் அந்த படத்தை பற்றி நிறைய பேச போகிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த படத்துடைய ஒரு மெய்ப்பொருளியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான புரிதல்கள். அதில் அந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். அதனாலேயே வந்து அந்த உண்மை சம்பவத்தின இருந்தே வந்து நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்கள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். முக்கியமாக அதில் ஒரு 3 பாடங்கள் நம்ம படிச்சுக்கணும். குறிப்பாக வந்து இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், ஒரு 18லேருந்து ஒரு 20s இருக்கிற இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த படத்தில் வந்து இதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த கதையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 3 லெசன் சொல்கிறேன். முதல் பாடம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமானது ஒழுக்கம், டிசிப்ளின். 2வது பாடம் என்ன அப்படின்னா, வெறுமனே ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க, அல்லது ஒரு விஷயத்த வந்து சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய உழைப்பு அதுக்கு பின்னாடி இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்காம அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, நானும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிறரை பார்த்து நம்ம ஆசைகளை வளர்த்துக்க கூடாது. 2வது லெசன். 3வது, மனம் போன போக்கில் வாழக்கூடாது. இந்த 3 பாடங்களும் அந்த படத்தில் வந்து இருக்குது. அது எப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல் பாடம், ஒழுக்கம் தான் வாழ்க்கையில் வெற்றிக்கு ரொம்ப அவசியமானது. இந்த படத்தில் பாருங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு டிப்பிக்கலான யூத் கேங், ஒரு இளைஞர் பட்டாளம். அவங்க வந்து வேறு வாழ்க்கை பயணத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் காமனாக வந்து அந்த கயிறு இழுக்கிற போட்டி, இங்கே எப்படி கபடி குழுக்கள்லாம் இருக்கோ அது போல் அங்கே கயிறு இழுக்கிற போட்டியில் அவங்க 13 பேர் ஒரு டீமாக இருப்பாங்க. அதான் அவங்க பேர், மஞ்சுமல் பாய்ஸுங்கிறது அவங்க டீம் பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கயிறு இழுக்கிற போட்டியில் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதில் முயற்சியோ அல்லது அதில் ஒரு ஒழுக்கமோ இருக்காது. அந்த படத்தில் த்ரூ அவுட் நிறைய சீன்ஸில் அதை காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த கேமை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. அவங்க உடம்பு ஒரு கோயில் போல் போற்ற மாட்டாங்க. ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு ஒழுக்கம் அவங்ககிட்ட இருக்காது. அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸில் கூட அவங்க வேற எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கேமில் ஒரு கவனமாக இருக்க மாட்டாங்க. அதனாலேயே திருப்பி தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டில் இன்னொரு எதிரணி கூட வம்படியாக அந்த விளையாட்டை விளையாண்டு தோத்துருவாங்க. காரணம் ஒழுக்கமின்மை. போலவே நம்ம வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விளையாட்டாக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு உறவு சிக்கலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் திருப்பி தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, தோல்வியவே சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். அதில் ஒரு ஒழுக்கக்கேடு அப்படிங்கிறது தான் அதுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கும். அந்த ஒழுக்கக்கேடு அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். இதுதான் முதல் பாடம். 2வது பாடம், ஒரு ஓய்வு அல்லது ஒரு கொண்டாட்டம். இது ரெண்டுமே எப்போ வரும்? ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வரும் இல்லையா? ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஓய்வு எடுக்கலாம், அல்லது அந்த விஷயத்தை கொண்டாடலாம், அதோட வெற்றியை கொண்டாடலாம் இல்லையா? தோத்துட்டா ஓய்வு எடுத்துட்டு அடுத்த முயற்சி பண்ணலாம், ஜெயிச்சுட்டா அந்த வெற்றியை கொண்டாடலாம். அப்படி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய எதிரணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மூணாருக்கு ஒரு டூர் போயிட்டு வந்திருப்பாங்க. அதோட ஃபோட்டோ ஆல்பம் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் 2000s அந்த டைமில் தான் அந்த ஃபோட்டோ ஆல்பம், அந்த 36 ஃபோட்டோ இருக்கக்கூடிய அந்த ஒரு கேமரா ரோல் இருக்கும். அதில் தான் அந்த ஆல்பம் போகிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை வந்து இவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆல்பம் போடணும்டா, நம்மளும் ஒரு டூர் போகணும்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போவே அந்த டீமில் இருக்க ஒருத்தர் சொல்ல, முதல்ல ஒரு கேமை ஜெயிக்கிற வழியை பாருங்கடான்னு. ஏன்னா அந்த எதிரணி வந்து ஒரு பெரிய கேமில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டூர் போயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெயிக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஒரு டூர் போகணும்டா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அது மாதிரி கோவா பிளான்லாம் போடுவாங்க எல்லா யூத்ஸும் போல். நம்மளும் வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையில் வேற ஒரு ட்ராக்ல வேற ஒரு பேஸில் போயிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, நானும் என்ஜாய் பண்ணணும். அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க, நானும் ஓய்வு எடுக்கணும். அவங்க கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சி அவசரமாக முடிவு எடுக்கிறோம். பட் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம அந்த ஓய்வுக்கு முன்னாடி உழைத்து நம்மளுடைய கடமைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஓய்வோ கொண்டாட்டமோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனாலேயே லைஃப்பில் நிறைய சஃபரிங் நமக்கு இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. 3வது, அவங்க அந்த கொடைக்கானல் டூருக்கு போகிறாங்க இல்லையா? போகிற இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, மனம் போன போக்கில் போகிறாங்க. தண்ணி அடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. எல்லா டிப்பிக்கல் யூத் கேங் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பாக ரைட்டாங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம ஒரு விருந்தினராக போகும்போது, ஒரு டூரிஸ்டாக போகும்போது, அங்கே வந்து நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்கணும். நம்ம எந்த ஊருக்கு போயிருக்கோமோ அந்த ஊரில் நம்மளால் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது. எந்த ஊர்லேருந்து நம்ம போகிறோமோ அந்த ஊருக்கு, நம்மளுடைய தாய் மண்ணுக்கு எந்த விதமான ஒரு அவப்பெயரும் ஏற்பட்டுறக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா, இந்த தண்ணி அடிக்கிறதுன்ற எலிமெண்ட்டே நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் என்னோட கேங்கில், என் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸே கூட டூர் அப்படின்னு பிளான் பண்ணாலே முதல் விஷயம் அந்த சரக்கு எங்கே கிடைக்குது, எங்கே போய் தண்ணி அடிக்கலாம், என்ன சரக்கு அடிக்கலாம், அப்படி தான் அதை தான் முதல்ல பிளான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டூரிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸுக்கு ஓரியன்டாக மாறிடுச்சு இப்போ. அப்போது அந்த மனம் போன போக்கில் போனதுனால தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிந்தனை தெளிவில்லாதனால, அந்த போதையோட ஒரு மிதப்பில்
அப்படியே போறாங்க. போற இடத்துலலாம் சின்ன சின்ன சலசலப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் அப்படியே அப்படியே போது. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த குணா கேவ்ல வந்து அவங்களுக்கு நெறைய வார்னிங்ஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த கடைக்காரர் சொல்றாரு, "மழை பெய்ற மாரி இருக்கு. ரொம்ப உள்ள போகாதீங்கன்றாரு." டூரிஸ்ட் கைடு சொல்றாரு. அந்த ஃபாரஸ்ட் கார்டு சொல்றாரு. அது எல்லாத்தையும் மீறி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இத்தனைக்கும் அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் போர்டு பெருசா வச்சிருக்காங்க. இங்க நெறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய கார்ட் ரெயில்ஸ் போட்டிருக்காங்க. கம்பிகள் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி என்ன பண்றாங்க, உள்ள போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நெனச்சு போறாங்க. ஒரு கேம்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றியா தெரியல. ஆனா ஒரு டேஞ்சரஸான ஸ்பாட்ல நம்ம ஃபோட்டோ எடுத்தோங்கிறது ஒரு பெரிய வெற்றியா தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா மனம் போன போக்குல போனாங்க. மனம் என்ன பண்ணும்னா, எப்பவுமே அ எது காக்னிட்டிவ்லி ஈஸி டூ டைஜஸ்டோ அதை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். எது உடனடியாக சந்தோஷத்தை தருதோ, அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எது உடனடியாக சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தான் வந்து ஒரு பெரிய விஷயமா மனசு கருதும். அதுதான் வாழ்க்கையோட ஒரு பெரிய இல்யூஷன். ஒன்றுத்துக்கும் பெறாத ஒரு விஷயம், ஆனால் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதுக்கு ஒரு பெரிய தன்முனைப்பு காட்டி அதுக்குள்ளே போக மாட்டேப்போம். அப்படிதான் மஞ்சுமல் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மனம் போன போக்கில் போய் அந்த குகைக்குள்ளே போய் இறங்கி 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 அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அதில் ஒரு இடத்துல அந்த 13 பேரில் ஒருத்தர் ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. அப்போ மனம் போன போக்கில் போனோம்னா, அது சின்ன ஒழுக்கக்கேட்டில் ஆரம்பிச்சு வாழ்க்கையில் போக 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 காலம் போக போக நம்மளை என்ன பண்ணும், ரொம்ப பெரிய ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையில கூட கொண்டு போய் தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 3 அடிப்படை பாடங்கள். இப்போ முக்கியமான ஒரு பாடத்துக்கு வரேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த 13 பேர்ல ஒருத்தர் ஒரு குகைக்குள்ள விடுறாரு இல்லையா, 900 அடி ஆழமான பள்ளம். அதுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு ரொம்ப பொருத்தமா பேர் வச்சிருக்காங்க. அந்த 900 அடி ஆழமான பள்ளம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருள், சேறு, சகதி, வௌவால்களுடைய எச்சம், விஷ பிராணிகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அவ்வளவு நினைச்சாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வருதுல்ல. அந்த குகை எதுக்கு தெரியுமா ஒரு சிறந்த உருவகமா இருக்கும், ஒரு மெட்டஃபரா? நம்ம தாயின் கருவறைக்கு தான் அந்த குகையை வந்து நம்ம ஒரு உருவகமா நினைச்சு பார்க்கணும். இதை நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன்னு இப்ப சொல்றேன். என்னடா தாயின் கருவறை அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 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 பிளிஸ்ஃபுல்லா ஒரு பாதுகாப்பான இடமா தானே கவிஞர்கள்லாம் பாராட்டுறாங்க. எல்லாருமே வந்து அதை வந்து என்னது ஒரு நிம்மதியான அறை தாயின் கருவறை அப்படிலாம் கவிதையெல்லாம் எழுதுறாங்களே, அதை போயிட்டு ஒரு மோசமான ஒரு பயங்கரமான குகைக்கு போய் கம்பேர் பண்றோமே அப்படின்னா, அந்த குகைக்குள்ள விழாம இருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு கவனமா இருந்திருக்கணும். சொல்லப்போனா கவனம்ன்றதை விட அவங்களுக்கு கிடைச்ச அந்த வார்னிங்ஸை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஒழுக்கமா ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணாம ஒரு நார்மலா அந்த டூருக்கு போயிருந்தா கூட அவங்க அந்த குகைக்குள்ள விழுந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப அபரிமிதமான கவனம் கூட தேவையில்லை, மற்றவங்க சொல்றதை கேட்டிருந்தாலே போதும். ஆனா ஒரு அஜாக்கிரதையினால, ஒரு கவனக்குறைவினால, அந்த போதையினால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த குகைக்குள்ள போய் மாட்டிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க டூர் வந்த இடத்துல. அப்போ அந்த குகை அப்படிங்கிறது எப்படி தாயின் கருவறைக்கு ஒரு உருவகமா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அந்த பிறவி சுழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் இல்லையா, பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம், மறுபடியும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அது வந்து எங்கேயோ பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடியதோ அல்ல பல ஒளியாண்டுகளுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கமோ நரகமோ கற்பனையான உலகம்லாம் கிடையாது. மறுபடியும் எங்கிருந்து வந்தோமோ அங்கதான் போறோம். இன்னொரு தாயின் கருவறைக்குள்ள நம்ம போறோம். அந்த தாயின் கருவறை அப்படிங்கிறது பாதுகாப்பான இடமா, கவலைகளே இல்லாத இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல அந்த குகை எப்படி ஒரு பயங்கரமா இருக்கும், நினைச்சாலே பயத்தை கொடுக்குதோ, அது போல தாயின் கருவறையும் பயப்பட வேண்டிய ஒரு இடம். அப்படிதான் நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. திருவள்ளுவர் தொடங்கி அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், கடைசியில வள்ளலார் வரைக்கும், பாம்பன் சுவாமிகள் வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கருக்குழிக்குள்ள விழுந்துடாதன்னு சொல்றாங்க. கவனமா இரு, கருக்குழிக்குள்ள விழுந்துடாத. என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, நீ மனிதனா பிறந்துட்ட, நீ மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கணும்னா நீ பிறக்காம இருக்கணும். பிறக்காம இருக்கணும்னா உன் வாழ்க்கையில அந்த ஒழுக்கமும் அறமும் உனக்கு வேணும். இதைத்தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சரி, இந்த கருவறை அப்படிங்கிறது ஏன் மறுபடியும் அந்த குகையோட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம சந்திக்கக்கூடிய மிக ஆபத்தான இடம், நம்ம உயிருக்கு ஆபத்தான இடம் வந்து கருவறை தான். இதை நான் அறிவியல் ரீதியாகவும் சொல்லுவேன், தத்துவ ரீதியாகவும் சொல்லுவேன். அறிவியல் ரீதியா கருவறையில வந்து ஒரு உயிர் பிழைத்து வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அந்த தாயுடைய பழக்க வழக்கம், அந்த தாயுடைய உணவு முறை, அந்த தாயுடைய நடமாடுற அந்த விதம், அவங்க நடக்கிற விதம், அந்த தாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, அந்த தாய் சுவாசிக்கக்கூடிய நீர், காற்று, அருந்தக்கூடிய நீர், உணவு, அதில் இருக்கக்கூடிய நச்சுகள், அதுக்கப்புறம் அந்த தாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய மரபு ரீதியான குறைபாடுகள், மரபு ரீதியான நோய்கள், அவங்க வம்சத்துல யாருக்கும் நோய் இருந்தா கூட அந்த கருவில் இருக்க குழந்தைக்கு நோய் வந்துடும். அப்படி அவ்வளவு அச்சுறுத்தல்கள் நிறைந்த ஒரு இடத்துல அவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி தான் நம்ம ஒரு குழந்தையா பிறந்து வெளியே வந்து இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அதுக்கு அந்த இடத்துல. ஆனா அந்த சிக்கல்களுக்கும் அந்த அச்சுறுத்தல்களுக்கும் நடுவு தான் நமக்கு அதே கருவறையில தான் நமக்கு தேவையான ஊட்டச்சத்து, நமக்கு தேவையான அந்த ஈரப்பதம், நமக்கு தேவையான அந்த நீர், நமக்கு தேவையான அந்த ஒரு பாதுகாப்பும் கிடைக்குது. எவ்வளவு ஒரு முரண்பாடான ஒரு வடிவமைப்பு பாருங்க இயற்கையில. அப்போ இதை வந்து அறிவியல் ரீதியா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, தத்துவ ரீதியாகவும் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்துல போற்றி திருவள்ளுவர்ல ஒரு 10 வரி, அந்த 10 மாதங்களும் ஒரு அந்த கருவறையில என்னென்ன சிக்கல்கள்ல இருந்து பிழைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒருமதி தாண்டின் இருமையில் பிழைத்தும் அப்படின்னு தொடங்கி, தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு த்ரெட் இருக்கு. இது வந்து அறிவியல் சொல்றதும் மாணிக்க வாசகர் சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே பிளேன்ல வருது. இவர் வந்து அந்த கிருமிகள் பத்தி எல்லாம் சொல்றாரு, உள்ள கிருமிகள் இருக்கும்,
அந்த பிளசன்டல் டிசார்டர்ஸ், பிளசண்டால இருக்கக்கூடிய அனாமலிஸ். அதனால தான் இப்போ வந்து மெடிசனில் வந்து நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு ஸ்கேன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி நீ பிறந்து வரேன்னா அந்த கருவறை வந்து எவ்வளோ ஆபத்தான ஒரு இடம். அப்போ அந்த கருவறையை வந்து சிம்பிளாக வந்து அவங்க வந்து ஒரு ஆபத்தான இடம்னு சொல்றது வந்து நம்ம கருவறையை பார்த்து பயப்படணுன்றக்காக கிடையாது. என்ன அவங்களுடைய கோல் அப்படின்னா, நம்ம வாழ்ற இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு ஒரு உன்னதமானதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஔவையார் கூட என்ன சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறாங்க. அது வந்து வெறுமனே அந்த ஏன்னா இந்த உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 84 லட்சம் வகை யோனி பேதங்கள், வேற வேற ஸ்பீசிஸ் இருக்குங்கிறாங்க. சயின்ஸ்லயும் அதான் சொல்லுது, கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 8 பில்லியன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கால்குலேட் பண்ணி முடிக்க முடியல, அவ்வளவு லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு ஆவரேஜாக சொல்கிறாங்க. இத்தனை வகை ஸ்பீசிஸில் நீங்கள் ஒரு மனிதருடைய விந்துல போய் உங்கள் உயிர் அமர்ந்து அது ஒரு தாயின் கருவறையில் உட்காந்து அந்த தாயின் கருவறையில் ஒரு 10 மாதம் சேஃபாக இருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு இந்த பிறவி கிடச்சிருக்குன்னா அதை நீங்கள் எப்படி போற்றி பாராட்டணும். அந்த அந்த உன்னதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் மென்ட் டு ஸ்கேர் யூ அபவுட் பர்த். பிறக்கிறத பற்றி நீங்கள் அச்சப்படணும்னு அவசியம் கிடையாது. பிறக்காமலே இருந்துட முடியாது. பிறந்தாதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையை வாழ்றதுக்கு, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, அந்த கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, பிறருக்கு உதவுறதுக்கு, எல்லாத்துக்கும் வாய்ப்பு வந்து பிறந்தாதான் கிடைக்கும். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தத்துவ பாடங்கள் மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வந்து மாரல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கறது எப்படி இருக்குது அப்படின்னா, வெறுமனே இதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஷாலோவான ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. நல்லது செய், நல்லது கிடைக்கும். பிறருக்கு உதவு, உனக்கும் யாராவது உதவுவாங்க. நீ அன்பாயிரு, உன்கிட்டே இந்த உலகம் அன்பா இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஷாலோவான விஷயம். பட் உண்மையாலே வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு கான்செப்ட். அப்போ அதை நம்ம ரொம்ப டீப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம அருளாளர்கள் நூல்கள்லாம் நம்ம படிக்கணும். நம்ம வந்து திருவாசகம் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும், திருவருட்பா படிக்கணும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஏன் எடுத்துகிட்டு போகணும்னா இந்த ரீசன் தான். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்க வாழ்க்கை வந்து ட்ரபிளே இல்லாமல் இருக்குமா அப்படின்னா இல்லை. ட்ரபிள்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க அது எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து அதை நேவிகேட் பண்ணி வெளியே வராங்கங்கிறது அவங்களோட சிந்தனை வந்து தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு போருக்கு போகிறோம், அது போய் தான் ஆகணும். கட்டாயமாக அந்த போருக்குள்ள நம்ம போய் தான் ஆகணும். வெறுங்கையை வீசிட்டு அந்த போருக்கு போகிறதுக்கும் கையில் தேவையான ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம அருளாளர்கள் நூலை வந்து அப்படி தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இட்ஸ் நாட் மேஜிக். ஒரு திருவாசகத்தை உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் மேஜிக்கெல்லாம் உங்கள் பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடாது. ஒரு தேவாரத்தை உட்காந்து திருப்பி பாடிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார். அப்படிலாம் அந்த மெக்கானிசம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குது. அது வந்து ஒர்க்ஸ் ஆஃப் அகாடமிக் ஒர்க். அதை நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னா, அதை படிக்க உங்களுக்கு சிந்தனை தெளிவு ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே இந்த கருவறை, இந்த குகைக்குள்ளே நம்ம விழாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த சமயங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் வந்து வெறும் கருவிகள் தான். இந்த கருவிகள் என்ன பண்ணோம்னா நமக்கு சில வழிமுறைகளை கொடுக்கும். ஆனால் இந்த கருவிகளே மிராக்குலஸாக உங்களை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது. இந்த கருவிகள் உங்களுக்கு சில வழிமுறைகளை வந்து வகுத்து கொடுக்கும். நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக கூட இருக்கலாம், கடவுள் மறுப்பாளராக கூட இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு ஒழுக்கத்தோடையும் அறத்தோடையும் வாழ்ந்தீங்கன்னா கூட நிச்சயமாக இந்த கருவறை குழிக்குள்ளேருந்து விழாமல் தப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் உங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் கிடைக்கும். அப்போது இந்த கருவறை குழி அப்படிங்கிற அந்த 900 அடி ஆழமான அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விழாமல் இருக்கணும்னா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழ்க்கையை அணுகணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அந்த கருவறை குழியை பற்றி நம்ம ஒரு அச்சத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஒரு அச்சத்தை வளர்த்து கொண்டு நம்ம பார்வை இப்படி ஒரு விதத்தில் நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் தானாகவே வழி இல்லாமல் நம்மளை விட்டு பிரிந்து போகும். நமக்கு இருக்கக்கூடிய ஈகோ, நமக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த ஆசை, நமக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த பொருள் வேட்கை, பிறர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிறுமை, இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வழி இல்லாமல் நம்மளை விட்டு போகும். அதுக்காக நம்ம தவம் பண்ண தேவையில்லை, தூங்காமல் சாப்பிடாமல் நம்மளே வருத்திக்க தேவையில்லை. இயல்பான வாழ்க்கையில், யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து நிச்சயமாக அதை அந்த இதுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கு தான் நம்ம அருளாளர்கள் வந்து நமக்கு வழிகள் சொல்கிறாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படமும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பாடத்தை தான் நமக்கு கொடுக்குது. சரி, மறுபடியும் இந்த படத்தை பற்றியே கொஞ்சம் பேசுவோம். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனில் என்னென்னா, அந்த சுபாஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கவனக்குறைவாக வேகமாக கிட்ட போகிறாங்க. ஒரு இலை குவியெல்லாம் இருக்கும், குழிக்குள்ள விழுந்துருவார். அந்த குழியில் எட்டி பார்ப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ ஆழமாக, அவ்வளோ இருட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, திடீர்னு கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். சோன்னு மழை கொட்டும். கொடைக்கானல் குளிரில் அந்த மழை கொட்டும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு பதட்டம் வந்துடும். ஏற்கனவே குழிக்குள்ளே மாட்டிட்டு இருக்காப்புல, அப்போது அது போக இந்த மழை வேற பெய்யணுமா? என்னடா ஒரு கொடுமை, இவ்வளோ கொடுமையாக ஒரே டைமில் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு. அவர் உயிரோடு இருக்காருனாரு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. உள்ள அவர் சத்தம் கொடுத்துருவாரு, கத்துறது கேட்கும். ஐயோ என்னடா மழை வேற பெய்யுது, மழை பெய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லையா நம்ம நினைப்போம். ஆனால் போக அந்த படத்தில் இன்னொரு சீனில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு உள்ள இறங்குறதுக்கு இவர் தயாராக இருக்கும்போது உள்ள ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊர் கிராமத்து ஆள் ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்லுவார், கவலைப்படாத, நிறைய மழை பெஞ்சு விட்டுருக்கு, இப்போ தான் உள்ள தண்ணி போயிருக்கு, நிச்சயமாக வந்து சுவாசிக்கிறது காத்திருக்கும். நாங்கள் நெட்டில் படித்து பார்க்கும்போது அது உண்மையாகவும் இருந்தது. அதாவது ஒரு என்க்ளோஸ்டு ட்ராப்டு கேவ்ல தண்ணி உள்ளே போகும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆக்சிஜன் வந்து ரெஸ்டோர் பண்ணுது அப்படின்னு படித்தேன்.
அப்போது அது பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஆபத்துன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட எப்படி ஒரு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க கொடுக்குது பாருங்க. அதுவும் ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தில். சரி, இப்போ இந்த படத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த குகை, இந்த குகைக்குள்ள அவர் போய் மாட்டுறதுக்கு, அந்த சுபாஷ் போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய விஷயம் அதுக்கு முன்னாடியே சீக்வன்ஷியலாக நடக்குது. அவங்க வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்க, தண்ணி அடிக்கிறாங்க, போதையில் இருக்காங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வேற சில இன்ஸ்டன்சஸில் இதே மாதிரி குகையில் மாட்டிக்கிறவங்க பற்றின கதைகள்லாம் உலகத்தில் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. தாய்லாண்டில் ஒரு குகையில் ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அவங்களுடைய கோச், ஸ்போர்ட்ஸ் கோச்சோட பிடி சார் இருப்பார் இல்லையா, அது மாதிரி ஒரு கோச்சோட ஒரு கேமுக்காக போனவங்க, ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குகை இருக்கும், பெரிய குகை. அந்த குகையில் போய் மாட்டிப்பாங்க. அவங்க உள்ளே போய் மாட்டினோன்னா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த குகையில் மாட்டினதுக்கப்புறம் அவங்க அவளால் வெளியே வர ஒரு 4 கிலோமீட்டர் வெளியே வரணும், நிறைய பென்ஸை தாண்டி வெளியே வரணும். ஆனால் அவங்களால வர முடியாது. ஆனால் அந்த கோச் என்ன பண்ணுவார்னா, உள்ளேயே அவங்களுக்கு வந்து சுவாச பயிற்சியெல்லாம் கொடுத்து, உணவு இல்லாமல், நீர் இல்லாமல், அவங்களை அப்படியே சர்வை பண்ண ஒரு 13 நாள் அவங்கள எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்களை வந்து ஒரு சர்வை பண்ண வச்சு வெளியே கொண்டு வந்துருவார். அஃப்கோர்ஸ் நிறைய ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ்லாம் நடக்கும். ஆனால் 13 நாள் சாப்பாடு இல்லாமல் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே அவங்க உள்ளே இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு ஈவெண்ட்டை ஃபிலாசபிக்கலாக பாருங்களேன். அதில் வந்து அந்த பசங்களுக்கு வந்து எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது. அவங்க தண்ணி அடிக்கலை. அவங்க வந்து நல்ல ஒரு வெல் மேனடாக, நல்ல ட்ரெயின்டு, நல்லா படிக்கிற பசங்க தான். அப்போ அவங்களுக்கு ஏன்பா இந்த நிலைமை வந்தது? அதை என்ன சொல்லுவ நீ? இப்போ இவங்க தண்ணி அடித்தாங்க, போனாங்க, வாழ்க்கையில் ஒழுக்க கேட்டு இருந்தது, ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டில் என்ன நடந்தது? இன்னொரு ஈவெண்ட் நடந்திருக்கு. ஆண்டஸ் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் ஒரு உருகுவே நாட்டை சேர்ந்த ஒரு ஃப்ளைட் பிரேக் டவுன் ஆகி பனிப்பிரதேசத்தில் மாட்டிப்பாங்க. நிறைய பேர் இறந்துருவாங்க. பட் ஒரு கொஞ்சம் பேர் சர்வை பண்ணி அதில் தப்பிச்சு வெளியே வருவாங்க. அவங்களும் வந்து மோஸ்ட்லி இன்னசென்ட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இந்த மாதிரி தான், ஒரு டிப்பிக்கலான மனிதர்கள் தான். இப்போ இந்த இடத்துலலாம் எப்படி தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அங்கே தான் நம்ம விதி, ஊழ்வினையை பற்றி புரிஞ்சுக்கணும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு படிச்சிருக்கீங்கல்ல தமிழில். ஊழ்வினைனா விதி. விதினா என்னன்னா மாற்ற முடியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் விதினா என்னன்னா அது ஒரு ஆல்கரிதம். வாழ்க்கையில் நம்ம எப்பயோ செய்த ஏதோ ஒரு தவறு நிச்சயமாக அதுக்கான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குங்கிறது தான் அந்த விதி வினைங்கிறது. ஸோ நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ப்ராக்டிக்கலாக பேசணும். நீங்கள் ஒழுக்கமாக இருங்க, சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக நல்லவனாக இருங்க, நல்லதே நடக்கும், அப்பெல்லாம் கிடையாது. ஒழுக்கமாக இருந்தாலும் உங்களுடைய ஊழ்வினை உறுத்து வந்து உங்களுக்கு ஊட்டும். அது வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதுக்கான நீங்கள் செய்த அதாவது கடந்த காலம் அப்படின்னும் போது இந்த பிறவின்னு இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல பிறவிகளில் நீங்கள் செய்த பல வினைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கான பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வினைப்பயன் அந்த கான்செப்ட்லையும், வினை கோட்பாடு கான்செப்ட்லையும், ஊழ்வினை கான்செப்ட்லையும் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான், இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையில். ஆனால் ஒழுக்கமாக இருந்துட்டீங்க, ஒழுக்கமாக உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டீர்கள் என்றால், அறத்தை பழகி விட்டீர்கள் என்றால், எப்பேற்பட்ட அந்த சவாலான சூழ்நிலையிலையும் உங்களுடைய சிந்தனை வந்து தடுமாறாது. நீங்கள் அதை வந்து அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அடுத்தடுத்த பிறவிகளில் உங்களுடைய அந்த உயிருடைய வளர்ச்சி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் எது நமக்கு ஈஸியோ, வாட் வி கேன் ஈஸிலி டூ அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு நம்ம மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தோம்னா திருப்பி நம்ம இந்த சஃபரிங்குள்ளே தான் வருவோம். இதுதான் மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம். அந்த கருவறை, தாயின் கருவறை அப்படிங்கிற அந்த ஆழமான குகைக்குள்ள நம்ம விழுந்துடக்கூடாது. அதை பற்றி ஒரு அச்சம் நமக்கு இருக்கணும். அப்புறம் கடைசியில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சீன் வரும். என்னன்னா, அவரை உள்ளேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பாறையில் உட்கார வச்சு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி என்ன பண்ணுவாங்க, அவர் காலை தொட்டு கும்பிடுவாங்க. சாவை பார்த்துட்டு வந்திருக்கையா, நீதான்யா தெய்வம் மாதிரியா அப்படின்னு தொட்டு கும்பிடுவாங்க. அந்த கிராமத்து மக்கள்லாம் அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் உண்மையிலே கவனிச்சு பாருங்க, அந்த படத்தில் அவர் பண்ணது ஒரு முட்டாள்தனமான வேலை. தண்ணி அடிச்சுட்டு போதையில் போகக்கூடாத இடத்துக்கு போய் ஒரு குகையில் மாட்டி, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சிஜு டேவிட் வந்து அவரை காப்பாற்றி கூட்டு வரலன்னா அவர் போனது தான். அவங்க அத்தனை பேர் ரிஸ்க் எடுத்து அவரை காப்பாற்றி கூட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு இன்ஸ்டன்ட்ல கடவுள் ஆயிடுவார். ஏன்னா சாவை பார்த்துட்டு திருப்பி. இது வந்து இதுதான் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அறியாமை, ஒரு சின்ன அறியாமை. அந்த அடிப்படையில் தான் நிறைய வாழ்க்கையிலையும் கூட முட்டாள்தனமாக காரியங்கள் பண்ணுற சில பேர் வந்து சில பாராட்டுகளுக்கும், சில கடவுள் மாதிரியான சில போற்றுதலுக்கும் வந்து ஆளாகிடுறாங்க. அவங்க வேற உயரத்துக்கு வளர்றாங்க. முட்டாள்தனமாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் வேற உயரத்துக்கு இருப்பாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆனால் உண்மையாலே காப்பாற்றின அந்த சிஜு டேவிட் இருக்கார் பாருங்க, அவர் அந்த சீனுக்குள்ளே வரமாட்டார். ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பார். உண்மையாகவே அந்த உழைப்பை கொடுத்து அந்த ஒரு சாதனையை புரிந்தவர்கள் அந்த ஒரு லைம்லைட்டை விரும்ப மாட்டாங்க. அதில் அவங்க செய்த அந்த செயலுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு அமைதியாக ஒரு பணியோட தனியாக இருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாக அவர் அப்படி தான் இருப்பார். இன்ஃபேக்ட் அந்த காப்பாற்றப்பட்ட அந்த சுபாஷோட அம்மாவே வந்து அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகலைன்றதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்க. கடைசியில் இவன் தான் காப்பாற்றணும்னு தெரிஞ்சவொன்னா வந்து கையை பிடிச்சி அழுவாங்க அப்படியே. ஆனால் உண்மையாகவே அந்த ஒரு மனசில் அந்த தன்னலம் இல்லாத ஒருத்தருக்கு தான் செய்யக்கூடிய அந்த சாதனைகள் தான் வந்து அதுக்கான புகழை வந்து அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவங்க ஒதுங்கி தான் இருப்பாங்க. இதுதான் அந்த ஒழுக்கமும் அறமும் நமக்கு கொடுக்கறது. கடவுள் பார்த்துருக்கீங்களா? கடவுள் அப்படிங்கிறது வந்து கடவுள் எல்லா விஷயத்திலையும் நம்ம கூட இருப்பார். ஆனால் தன்னை எதுலையுமே வெளிக்காட்டிக்க மாட்டார். போலவே கடவுள் போன்ற இந்த மனிதர்களும் எல்லா சாதனைகளும் பண்ணுவாங்க, எல்லா உதவிகளும் பண்ணுவாங்க. ஆனால் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். தங்களை வந்து
முன்னிலைப்படுத்தவே மாட்டாங்க. இது சாதாரண ஒரு நண்பர் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரில் தொடங்கி அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் இருக்க வரைக்கும் நீங்கள் கவனிக்கலாம். உண்மையாலே கடமை ஆற்றுபவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு வேணும். அது ஒரு முக்கியமான பாடம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தீவில் மாட்டிக்கிறது, கொகையில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி கதைகள்லாம் உண்மை சம்பவங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு கூட்டமாக போய் மாட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு காரணமாக ஒரே ஒருத்தர் இருப்பார். அந்த ஒரே ஒருத்தருடைய அளவு கடந்த தைரியம், அளவு கடந்த அந்த ஒரு மன உறுதி, அளவு கடந்த அந்த ஒரு 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 தன்னிகர் இல்லாத ஒரு ஒரு தன்னலமற்ற தன்மை அவங்ககிட்ட இருக்கும். செல்ஃப்லெஸ்னஸ் இருக்கும். அந்த ஒருத்தர் தான் இவங்க அத்தனை பேரையும் காப்பாற்றி வெளியே கூட்டு வந்திருப்பார். அந்த தாய்லாந்து கேவில் அந்த ஒரு கோச் எடுத்துக்கோங்க, ஆண்டர்ஸ் இதில் வந்து அந்த ராபர்ட் கேரஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இதில் சிஜு டேவிட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒருத்தர் அந்த முடிவை தைரியத்தோடு எடுக்கலன்னா அந்த கதையே கிடையாது. அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியே நமக்கு பார்க்க கிடைக்காது. அது படமாகவும் சரி. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை கற்பனையாலாம் எழுத முடியாது. கற்பனையாக எழுதுனா அதில் அவ்வளோ வெயிட் இருக்காது, சுவாரஸ்யம் இருக்காது. உண்மையாக நடந்திருக்கு. உண்மையாக அதில் அந்த ஒரு தனி மனிதருடைய அந்த தைரியம், அந்த ஒரு அவர் இறங்கி செய்யலைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த படமே கிடையாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம இந்த படத்துலேருந்து எடுத்துக்கணும். மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து நீங்கள் நல்லவராகவும் பழகுபவராகவும் இருந்தால், தன்னலமற்றவராக இருந்தால், உங்களால் ஒரு கூட்டமே ஒரு பெரிய ஆபத்திலிருந்து பிழைக்கக்கூடும். இந்த விஷயத்த வந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இந்த படத்துலேருந்து புரிந்துக்கிட்ட சில விஷயங்கள். இது வந்து படத்தில் எக்ஸ்பிளிசிட்டாக காட்ட முடியாது, அங்கங்கே ஸ்லைடு போட்டு காட்ட முடியாது. இதை வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் தாண்டி போவோம். ஆனால் கவனித்து பார்த்தோம்னா இந்த படத்தில் இவ்வளவு பாடங்கள் இருக்குங்க. சாதாரணமாக அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் தொடங்கி, பிறரை பார்த்து பொறாமப்படக்கூடாது, பிறரை பார்த்து ஆசைப்படக்கூடாதுங்கிறத தொட்டு, மனம் போன போக்கில் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து, கடைசியில் இந்த தாயின் கருவறை போன்ற அந்த பயங்கரமான அந்த மரண குழிக்குள்ள நம்ம மறுபடியும் விழுந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையின் போக்கு ரொம்ப பெருசு. அது வெறுமனே இந்த ஒரு பிறவியில் பிறந்தோம் இறந்தோன்றதுல கிடையாது. நிறைய இருக்குது. இந்த வாழ்க்கைக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படிங்கிற அந்த பல லேயரை வந்து இந்த படம் தனக்குள்ளே வச்சிருக்கு. இந்த படம்னு சொல்கிறத விட அந்த நிகழ்வு. எனவே அதுலேயும் குறிப்பாக அந்த அந்த கண்மணி அன்போடு காதல் பாடல் இருக்குது பாருங்க. அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் குணா படத்துக்கு கூட அந்த பாட்டு இப்போ பார்த்தா பொருத்தமாக இல்லைங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு அது ரொம்ப பொருத்தமாக ஒட்டிருச்சு. இந்த படத்தை வந்து நான் ஒரு சின்ன பையனோட, ஒரு 13 வயசு பையனோட பார்த்தேன். அந்த பையனுக்கு இது புரியல, கான்டெக்ட் புரியல. என்னன்னா காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வராங்க, பிஜிஎம் போடாமல் பாட்டு போடுறாங்க, இந்த லவ் சாங் போடுறாங்க அப்படின்னா. ஏன்னா அவன் வயசுக்கு அந்த பக்குவம் இல்லை. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அறியாமை. நம்ம இப்படி தான் நமக்கு வந்து இந்த ஒரு பக்குவம் வந்தால் தான் சில விஷயங்கள் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த பையனுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சது. நான் அப்படியே தேம்பி அழுதுட்டு இருந்தேன் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது. ஏன்னா இந்த பையனோட வயசுக்கு, அவனுடைய பக்குவத்துக்கு அந்த படத்தில் என்ன நடக்குதுன்னு புரியல அவனுக்கு. ஏன் இந்த சாங் இதுக்கு கோரிலேட் ஆகுதுன்னு அவனுக்கு புரியல. அவனை பொறுத்த வரைக்கும் இது லவ் சாங், ஒரு ஆணும் பெண்ணும் டுவேட்டாக பாட வேண்டிய சாங். ஆனால் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிறது அந்த வரிகள். காதல் என்பது வெறுமனே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே லிமிட்டடான ஒரு விஷயம் கிடையாது. அதை தாண்டி இந்த காதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குங்கிறத சொல்லக்கூடிய அந்த வரிகள், அந்த பாடல் வரிகள்லாம் வரும்போது வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. எனவே இதெல்லாம் தான் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்ச அந்த பாடங்கள். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இருந்து நிறைய காணொலிகள் போடணும்னு நினச்சி தொடர்ந்து பணிச்சுமை ட்ராவலில் சுற்றிட்டே இருக்கனால போட முடியல. ஆனால் மாதத்துக்கு ஒரு காணொலியாவது நான் பதிவேற்றம் பண்ணுறேன். அது வந்து இந்த மாதிரி உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு சில விஷயங்களை வந்து ஒரு தத்துவார்த்தமாக நம்ம அணுகணும், பார்க்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அந்த படங்கள் அல்லது நிகழ்வுகளை பற்றி நம்ம மெய்ப்பொருள் ரீதியாக ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வழக்கம் போல சொல்கிறது தான், படைப்பை விரும்புக, கருத்தொன்று பகிர்க, பலருடன் பகிர்க, தளத்தை பின்தொடர்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.